பயோமெட்ரிக் பல்லு பயம் இருக்குது. வெளியில டைனோசர் சுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ காரை நசுக்கிடுச்சு. டைனோசர் உனக்கு சும்மா விட மாட்டேன். துப்பாக்கி எடுத்தது ஒரே கூட போடுறாங்க. டைனோசர் டைனோ டைனோ எங்க இருக்கா? இந்த ஒரே போடல ஒரு காலி பண்ணிட்டு எங்க கையில் இருக்கிறதுல பார்த்தியா? ராக்கெட் லான்ச்சர். ஐயோ தேடும் போலே தேடி கண்டுபிடிச்சி இந்த டைனோசரை போட்டே தீரும். போதும் 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 போதும். டைனோ உனக்கு சும்மா வர மாட்டேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. இன்னும் போங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஊருக்குள்ள என்ன நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நான் பார்த்து நடந்துட்டு இருக்கேன். இந்த காரை உடச்சிருச்சு. இந்த காரையான யூஸ் பண்ணுவேன். மிக்சா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ அப்பா குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் சரி. அப்படியே வந்துட்டேன். டைனோசர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பார்த்துட்டு போனால் வரா. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் வந்தேன். பார்த்தா என் காரை வந்து இன்னும் அங்கே டைனோசருக்கு பூத்த கடைசி டைனோசர் ஏகப்பட்ட டைனோசரை போட்டு வந்தேன். சரி கார் வந்துச்சு. ஒரு டைனோசர் மேலே வீட்டுக்கு வந்துச்சு. இதோட டைனோசரே ஐ எம் கம்மிங் சூன். ஐயோ முன்னாடி கதை தோணுச்சு. ஏய் டைனோசர் ஐ எம் கம்மிங் சூன். ஐயோ டைம் ஆகிடு. ராக்கெட் ரெடி. ஜாமுன் ஸ்கோப் ஸ்கோப் ஸ்கோப். ஐயோ யாப்பா. அடுத்து எங்க ஒரு கார் காடி ரெண்டு கையில் வச்சு போகிறது. காரே நான் மறந்துட்டேன். ஹேய் சா எங்கடா போ. டெத் ஆஃப் யூ. டெத் ஆஃப் யூ. வந்தோடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க. டெத் ஆஃப் மீ. டெத் ஆஃப் யூ தூ சுத்தமோ. அவ்வளோதான். டெத் ஆஃப் மீனா டெத் ஆஃப் மீ. சரி ஐயோ என்ன பண்ணுறது? வண்டியே இல்லையே. என்ன பண்ணுவாங்க? ஸ்கேனரு ஸ்கேனர் ஸ்பீடாக போடுவாங்க. வண்டி எடுத்து ஒரே
தங்கிடு ஸ்கோப் ஓடு இந்த வண்டியை தூக்கி ரெண்டு வண்டி ஒன்றா காலியாச்சு. அடுத்து 2 பேரும் காலியா. அடுத்து வெடியும் தூக்கி போடுவோமா? போயிட்டு பிரதீப்பை கால் பண்ணுவோமா? பிரதீப் யாஷா பிரதீப்பா அபிஷேக்லாம் இருக்கான். ஆமாம், இதெல்லாம் இந்தியன் பேர் தானே, இந்தியாவில் வர்றவங்க பேர் தானே. இவங்க பேர்லாம் எதுக்கு இங்கே வருது உங்களுக்கு? கார் இருக்குன்னு மேலே ஏறினேன்டா, ஏன்டா இப்படி பண்ணீங்க? நான் போயிட்டு இங்கே தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரும் அப்புறம் இது வாங்கிட்டு வரேன். இதோ போனேன், அப்புறம் குடிக்கிறதுக்கு அதுவும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி யாஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லுவோம், பிரதீப்கிட்ட கால் பண்ணுவோம். பிரதீப்பே பிரதீப் கிட்ட சொல்லி வாங்கிட்டேன் காரை. கெத்தாக இருக்குல்ல பிரதீப்பு, தரவே மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு வாங்கினேன். பிரதீப்பு அவன் சும்மா விட மாட்டேன்டா, அதான் வரேன்டா. பிரதீப்பு புழுக்கார் வாங்கி கொடுத்துட்டான். ஆனால் அவனுக்கு நான் காசும் கட்டிட்டேன். அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த வண்டி விட்டு இறங்கி இதோ இந்த டிக்கிலேருந்து ஒரு பொருள் வச்சுருந்தேன். டிக்கியை திறந்து அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை எடுத்து அதை தண்ணியில் போட்டுரும். எடுத்துகிட்டு வந்து கார் டிக்கிலேருந்து தண்ணியில் போட்டேன். சின்னோண்டு பீஸாக கொடுத்தாங்க, நான் பெரிய பீஸா எடுத்து போட்டேன். எடுத்தேன் ஓட்டவே முடியல. பார்த்தா கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டான். இது பெரிய கடலில் தான் ஓட்ட முடியும். ஏமாற்றி போட்டான் கடைக்காரன். இவனை சும்மா விட மாட்டேன்டா. இதோ போயிட்டு கடைக்காரனை கத்துறேன், கடைக்காரா ஐ எம் கம்மிங் சூன். கில்லர் நேம். ஏமாற்றி போட்டான் கடைக்காரன், அவன் பேர் தான். ஓட்டவே முடியல, உட்காந்துட்டேன். கடைக்காரன் மட்டும் கையில் மாட்டோம், ரசிக்கிறான். பாடியோ போடு ஓடு 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 ஓடு. யாரோ கத்திக்கிட்டே இருக்காங்கடா, தொல்லை தாங்க முடியவில்லை. நம்ம அடுத்த வேலையை பார்க்க கிளம்புவோம். இங்கே இருந்துட்டு இந்த வேலைக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம போயிட்டு கார்த்திகை கடையிலன்னு பார்த்துட்டு வருவோம். அப்புறம் கடன் அடைக்கணும், அவன் அடைச்சிட்டு அப்படியே மரத்துக்கு ஓடணும். கடன் கடைக்காரன் இப்படி தான் வர சொன்னான். நானும் இப்படி போயிட்டே இருக்கேன், அந்த ரூட்டு வர மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் இப்படியே போனான்னு சொன்னான். அப்படியே வண்டி எப்படி வீடு கொடுத்து இப்படி போனான்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது. அப்புறம் ஏதோ வெளியில் போகணும்னு சொல்லிடுவேன். நானும் அவன் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த ஏதோ லெஃப்ட் ரைட்டுன்னு குழப்பம். நான் போகிற லொக்கேஷன் அனுப்புறதுன்னா ஒழுங்காக அனுப்புவோம். ஐயோ கவுண்ட் போட்டேன்டா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கண்ணீர் வேண்டிடா, அதையும் டேமேஜ் பண்ணிட்டுறதுக்குடா. என் பாட்டுக்கு சிவனேன்னெல்லாம் அப்படிட்டு இருந்தேன். நடுவில் வந்து யாராவது குழப்பி விட்றீங்களேடா. அதை அவன் சொல்ல வேண்டியது. நம்ம என்ன வேகமாக போகிறோம், நடுவில் எவன் நசிக்கிறவன் போல. என்ன வேகமாக போனேன். அப்போ கடைக்காரன் எங்கே வர சொன்னாலும் தெரியல, 2 கிலோமீட்டர் தாண்டியே வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அச்சோ, என்ன பீச்சா அது? என்ன பார்த்தேன், பீச்சில் தான் எங்கேயும் வர சொன்னாலும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எங்கே தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கிட்ட தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். சீக்கிரமாக போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் போய் பார்க்கலாம். அது நான் வண்டி என்ன ஸ்பீடாக போகுது. இல்லைடா, பொறுமையாக போக மாட்டேன், பொறுமையே முடியல. வண்டியும் ஒன்றும் ஓட்ட முடியல, எல்லாம் வண்டி. சீக்கிரம் போ. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோட கண்ட்ரைஸ்லாம் இங்கே தான் இருக்கும். போயிட்டு இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் இறங்கி போய் பார்ப்போம். ஏன்னா வண்டி இப்படி தூக்குது மேலே, வெயிட்லெஸ் போல வண்டி. சீக்கிரமாக போயிட்டு இருக்கானான்னு பார்த்துட்டு வருவோம். முதல்ல இவ்வளோ இடத்த வச்சுருக்கானே, எனக்கு இன்னும் தம்மா துண்டாது இடம் தரானா? எனக்கா தந்துருக்கானா? அது கிடையவே கிடையாது. இதை வச்சு தான் இன்னொரு பொறுப்பு வாங்கி அந்த கடைக்காரன்கிட்ட போயிட்டு, ஒரு கடைக்காரன் ஏமாத்துறேன் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போயிட்டு பார்க்கணும். அவன் தராமல் இருக்கான். எங்கடா எங்கன்னே தெரில. ஆனால் பேக்கில் காசு மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். எங்கேயோ நான் வீடு ஃபுல்லாக தேடி செக் பண்ணி சொல்கிறேன்.
என் பேக்கில் கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சோண்டு தான், அதுவும் டூப்ளிகேட். அதுவும் அவனை ஏமாற்றி அவன்கிட்ட இதை கொடுத்துருவோம். மற்றும் இல்லாமல் ஐயோ எலும்பெல்லாம் உடஞ்சிடுச்சே, அவன்கிட்ட ஏமாற்றி இதை கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட காசு வந்துடும்ல. போய்ட்டு இந்த பில்டிங் ஃபுல்லாக அவனை தேடிட்டு இருப்போம். கஷ்டப்பட்டு அவர் கிடச்சிட்டாரு. அவர் நம்ம பேக்கை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள் வந்தான், நீ என்கிட்ட காசு தந்தால் தான் நான் உன்னை விடுவேன்னு சொன்னான். அது என் பேக்கில் இருக்க டூப்ளிகேட் காசு கொடுத்துட்டு ஒரிஜினல் காசு யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு இன்னொரு இது வாங்கணும். அதாவது அதை வந்து தண்ணியில் ஓட்டி பார்க்கணும். பீச் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் ஓட்டி பார்க்கணும். அதுக்கு தான் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். கிளம்புறது சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன்ப்பா. வண்டி பயங்கரமாக தாவுது. தேவுடா தேவுடா பாவுடா சாவுடா போயிட்டு வாங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிடும். கடைக்காரா ஐம் கம்மிங் சூன், வெயிட் பண்ணி நான் வரேன். இப்படி டேமேஜ் ஆகுது வண்டி, இதோ வரேன்டா கடைக்காரா. ஐம் கம்மிங் சூன் கடைக்காரா, கம்மிங் சூன், வந்துக்கிட்டே இருக்கேன். வந்து அப்படியே அந்த கடைக்காரங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த கடைக்காரங்க என்ன ஏமாத்துறான், 2000 ரூபான்னு சொல்கிறான். 2000 ரூபாயா, 2500 ரூபா. ஒரு ஆசத்துல செஞ்சிச்சு, அதுக்காண்ட இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க. இரு, என் வீட்டோட வழி என்ன. ஐயோ அதை மறந்துட்டேன்னா, பீச்சுக்கு போய் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ தூரம் வந்தேன், தப்பான வழியில் வரேனா கரெக்டான ரூட்டில் வரேனான்னு முதல்ல போய்ட்டு ட்ராக்கரை வச்சு தான் தேடி பார்க்கணும். ட்ராக்கர் எடுறா, ஃபோன் எடுறா, ட்ராக்கர் எங்கே? டேய் மேப்பை தொட்டா என்னடா வரமாட்டேங்குது உள்ள. லாங் க்ராஸ் பண்ணணுமா, ஒன்றுமே புரியல. மேப்பு கூட என்ட்ரி ஆக முடியல. எல்லாம் ஒரு ஜிடிஎஃப்ஐயா, ஜிடிஎஃப்ஐயோட ஒரிஜினல் மாடல்ங்கிறானு சில பேர் பறக்கிறேன். இரு வண்டி ஓட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த வழி மேலே போகணும். அது வேற மறந்து போட்டேன். இறங்குவோம், வண்டி இறங்கிடுவோம். நீங்கள் கை உடஞ்சி போச்சா அப்படி வச்சுருக்கோம். ரொம்ப டைட்டாக இருக்குது, எடுக்க முடியல. ஓட கையோடவா வந்துரு. அது வரைக்கும் எடுத்துக்கிறேன், கட் பண்ணுறேன். வந்து ஒரே போடாமல் போட்டேன், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்னு போட்டேன். ஒர்க் ஆகுது, பீச் தண்ணியில் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த கடைக்காரன் ஏமாற்றிட்டான் போல். டேர்ன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, லைட்டாக ஒர்க் ஆகுது டேர்ன் தான். போயிட்டு கடலில் போய்ட்டு ஒரு ரைடு பார்த்துட்டு வருவோம். அந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை, காசு வச்சு ஒரு பெரிய திரும்பி கவுந்துச்சு. ஐயோ மாட்டோ, இன்னும் தலையில் கவுந்து ஓடுது, ஓட மாட்டேங்குது. ஆனால் பரவாயில்ல. நின்றா, எனக்கு பயமாக இருக்குதுடா. ஐயோ தண்ணிக்குள்ளே போகிறோம். தண்ணிக்குள்ளேயே அப்படியே அந்த இது ஏர்ஃபோர்ஸ் இருக்குதா, எனக்கு ஒன்றுமே புரியல. மேலே போடா, முண்டலுமே பண்ணின்னுக்கிறான். ஸ்பீடாக எங்கடா, காரையை தாண்டி பல தூரம் வந்துட்டோம் போல். ஐயோ காரை வேற மறந்து விட்டேனே. அப்புறம் நான் காரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்கு போகிற கஷ்டம். ஏன்னா ரொம்ப தூரம் என் வீடு இங்கே இருந்து, அதுவும் போகிறது கஷ்டமாக இருக்கும், ரூட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டா ஸ்பீடாக போய் தொலையேண்டா, என்ன பொறுமையாக போகிறோம் பாருங்க. இதுவே இருக்கணும், ஸ்பீடாக தான் போகிறான். ஸ்பீடு பத்தலை எனக்கு. எந்த கரையிலேருந்து வந்தேன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. சரி, இன்கவுண்டரில் போய் ஆர்டர் தான் போடணும் போல். ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை. என்னடா கத்திட்டு இருக்க நேரத்தில் ஒரு புது கார் வந்து விடுது. தெரியல, கடவுள் இஷ்டம், நம்மளுக்கு நல்ல விஷயத்த கொடுத்துருக்காரு. அப்புறம் இதை வச்சுதான் போன வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியல.
அரை மணி நேரம் வரைக்கும் கஷ்டப்படுறேன். எந்த சைடு ரூட்டு மறந்துட்டேன். ஸ்ட்ரெயிட் ரூட்டுங்க, ஞாபகம் வந்துடுச்சுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். சிட்டி வந்துடுச்சு. அவன் நம்ம வீடு பாவி வாங்கின வண்டி ஒரே செகண்டில் துண்டான்னு ஒதுக்கிட்டேன்னு. ஆனால் ஓடி அது பரவாயில்ல. துண்டு துண்டான் ஒதுக்கிட்டேன் என்று யோசித்தேன். ஒரே இடி லேடி பறந்துடுச்சு. ஐயோ நானா பொண்ணா வந்து வண்டியே ஐயோ பிச்சை பிடிக்கையோ. ஐயோ வண்டி போடுறாடி ஓட்டானே. பிச்சை போடுங்க ஐயான்னு திருப்பியும் கேட்போம். அந்த பொப்ளு வாங்கிட்ட போயிட்டு பிச்சை கேட்போம். பொப்ளு ஆயா பிச்சை தாயா? இதோ தரேன். கலாய்க்கிறான் போல. சரி சீக்கிரம் வந்துட்டா. என்ன ஒரே கார் புதுசா? ஏறு எனக்கு பிடிச்ச காரு. ஓடு தகிட பாசம் வாங்கிட்டு கட்டே போன. நீங்களே போத சொன்னீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒருத்தன் அப்படியே ஹோட்டல் பண்ண மாட்டேங்கிறான். ஓடு அவன் நானே பயந்துட்டேன். பிள்ளை பார்த்து ஒரு லம்புகிரி வண்டி நம்ம விடுவோமா? தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம லம்புகிரி வண்டி இருக்கு. அதே தான் டேமேஜ் ஆகி பீஸ். ஏண்டா எவ்வளோ தூரண்டா வர சொன்னேன்? இதுக்கு மேலே இருக்கு தெரியுங்க. இதான் தோற்று மூணு வேடா டோர திடீர்னு தந்தா பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கார் இருக்குது. என்னன்னு தெரில. அவன் வந்துருக்கான் இங்கே. அவன் பண்ணியிருக்கான். கீழே இந்த மெகாட் போட்டு கழுந்து இருந்துச்சு. நிற்கிறேன் வந்து நிற்கிறாங்க. எப்போ நிற்கிறான்னு வண்டி நிற்கிட்டு பாருங்க. டேய் லைட்டே உடஞ்சி 10 மணி நேரம் லைட்டு போட்டு பார்த்தோம். லைட்டு ஒர்க்காகவே இல்லை. எரி வண்டியில் போனேன். திருப்பி வந்தேன். வந்து பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை அல்லவா. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் ₹1 காசை வைத்து விட்டான். ஆனால் என்னடா மெண்டல் பூச்சிச்சோ அப்படியே கையை வச்சுருக்கிறோம். சரி நம்ம வீட்டு நம்ம ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணி ஆகும். ஷார்ட் ட்ரெஸ்லாம் முதல்ல வேர் பண்ணிப்போம். ஏன்னா இதெல்லாம் தேவையில்ல. மாஸ்க்கு போட்ட முகமேற்று போயிருக்கேன். சரி சீக்கிரமாக போயிட்டு ட்ரெஸ் ரெடி பண்ணுவோம். டேய் ட்ரெஸ்ஸை மாற்ற விடுங்கடா. இந்த ஷோல்டரில் தேடி பார்ப்போம். இருங்க ஐயா ரெடி. நீங்கள் ரெடியா? ஜிம்போடியோட கிளம்பிட்டேன்டா ஐயா. இங்கே பார்த்து தூங்கிட்டு இருக்கு. இதை தான் எக்ஸசைஸ் பண்ண நினைக்கிறேன். பஞ்ச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவோம். இந்த கண்ணாடி உடைக்க முடியுமா? நம்ம புல்லட்டை இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். சாவு இன்னும் உடைய மாட்டேங்குது. கண்ணாடினா நொறுங்கி வந்திருக்கணுமே. இது கண்ணாடி இல்லை. போது வேறு ஏதோ மிஷினில் சுட்டு போமா. மிஷினு சலமை நிற்கிது இங்கே கண்ணாடியில். என்னங்க ஒன்றுமே ஆகலை. சரி வேறு ஏதாவது கன்று. ஸ்னைப்பர் போடு ஓட்ட போடுது. அவ்வளோதான் கன்று. ஸ்கோப் வச்சு ஒரே போர்டு போனேன். நல்லா தான் இருக்குது. ஓட்டையை நல்லா தான் போடுது. ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திரும்பினா நல்லாயிருக்கும். புல்லட்டு பறக்குது. ஓட்டை போட்டுடுச்சு. அது ஒன்றும் இல்லை. AK-47 வச்சு தான் ஓட்டையை போடுது. AK-47 தான் உயிர் போல். ஐயா தர்ற எக்ஸசைஸ் பண்ணதோட கன்னை தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். இந்த டம்பிள்ஸில் தூக்கி ஒரு வழியாக வேலையாக முடிப்போம். ஓகே ஃபஸ்ட் டே சர்வைவர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.